السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா முழு அகிலத்தையும் படைத்தவன். அல்லாஹை தவிர அனைத்து படைப்பினங்களும் மஹ்லூகாத்துகள், படைக்கப்பட்டவைகள், படைப்பினங்கள். படைப்பினங்கள் ஒன்று இருக்கிற, அதை படைத்தனொரு நிச்சயமாக இருக்க வேண்டும். முழு படைப்பினங்களும் 7 வானம் 7 பூமி, அதுக்கிடைப்பட்டவைகள், பூமி கீழால் இருக்கக்கூடியவைகள், எத்தனையோ கனிம பொருட்கள் இருக்குது, உலோகங்கள் இருக்குது. இதே மாதிரி வானத்துக்கு மேலே வளிமண்டலத்தில் எத்தனையோ கோள்கள், நட்சத்திரங்கள், பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் படைப்பினங்கள். இது இருக்கிற நடுவில், வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் நாங்கள் பார்க்கக்கூடிய படைப்பினங்கள், கண்ணால் பார்க்க முடியாத படைப்பினங்கள், அது நிறைய இருக்குது. மலைகள் பிரம்மாண்டமான படைப்புகள். பூமி படைக்கப்பட்ட நேரம் பூமி குலுங்கிக் கொண்டே இருந்தது. மலக்குமார்கள் சொன்னார்கள், இந்த பூமியில யாராலையும் வசிக்க முடியாது, ஏன்னா அது அசைஞ்சு கொண்டே இருக்குது. அல்லாஹு தஆலா மலைகளை படைத்தான். அடுத்த நாள் பார்த்தா பூமி அப்படியே நிற்குது, அசையாம இருக்குது. வல் ஜிபால அர்சாஹா, மலைகள் நாங்கள் நட்டி வைத்திருக்கின்றோம், முளை காம்புகளாக ஆக்கியிருக்கின்றான். அந்த பூமி நடுங்காம. மலக்குமார் சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ ஆச்சரியமான ஒரு படைப்பு. ஆடிக்கொண்டு எவ்வளோ பிரமாண்டமான பூமியை அப்படி ஆடாம ஆக்கிட்டுது. இதே மாதிரி அல்லாஹ் தஆலா பிரமாண்டமான எத்தனையோ படைப்புகளை படைத்திருக்கின்றான். இன்றைக்கு பூமி 3 ஒரு பகுதி தான் தரை, 2 பகுதி கடலால் சூழப்பட்டிருக்குது. இன்னைக்கு பூமியில் இருக்கக்கூடிய படைப்பினங்களை விட அதிகமான படைப்புகள் அல்லாஹ் தஆலா கடல்ல படைத்திருக்கின்றான். மீனினங்கள் தான் எங்களுக்கு தெரியும், இன்னும் சில உயிரினங்களை தெரியும். எத்தனையோ கண்ணால நாங்கள் காணாத படைப்பினங்கள் எல்லாம் கடல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. சில தாவரங்கள் எல்லாம் கடல்லையும் படைத்திருக்கின்றான். நியாயமான வித்தியாசமான பூமியில பார்க்க முடியாத தாவர இனங்கள் அல்லாஹ் தஆலா கடல்லையும் படைத்திருக்கின்றான். இதே மாதிரி உலகத்திலையும் நாங்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில படைப்புகளை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். காடுகளில் அல்லாஹ் தஆலா வித்தியாசமான நிறைய மிருக இனங்கள் எல்லாம் படைத்திருக்கின்றான். எங்களை விட பல மடங்கு பிரமாண்டமான படைப்புகள். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வயஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதாஹா குல்லும் ஃபி கிதாபின் முபீன். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், பூமியில இருக்கக்கூடிய இந்த தரையில பூமியில வாழக்கூடிய எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கின்றான். அதனுடைய ரிஸ்குடைய பொறுப்பும் அல்லாஹ் மீதுதான். அல்லாஹ் தான் உணவளிக்கின்றான். யாலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதாஹா, அது எங்க வசிக்கின்றது என்பதும் தெரியும். வ முஸ்தௌதாஹா, அது எங்க போய் மரணிக்கும், அதனுடைய கபூர், அதில் அடங்கக்கூடிய இடம், அது இல்லாமலாகக்கூடிய எது என்பது அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். குல்லும் ஃபி கிதாபின் முபீன், இது அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. யார் எங்க பிறப்பார், எந்த நேரம் பிறப்பார் என்று எழுதப்பட்ட மாதிரி யார் எங்கே இறப்பார், எந்த நேரத்தில் இறப்பார், அடங்கப்படுவார் என்ற விஷயம் எழுதப்பட்டிருக்குது.
சில மக்கள் எங்கே மௌத்தாகிறாங்களோ அங்கே அடக்கப்படுகின்றார்கள், சில மக்கள் எங்கேயோ மௌத்தாகிறாங்க, எங்கேயோ அடங்கப்படுகின்றார்கள். சிலர் ஜப்பானில் மரணிக்கிறாங்க, அவங்களுடைய ஜனாசாக்கள் அவங்களுடைய நாடுகளுக்கு கொண்டு போய்ப்படுது. சிலருடைய ஜனாசா யமனஷிலேயோ அல்ல இப்ராக்கிலேயோ அல்ல எங்கெங்கேயோ சில மக்கள் கோபையில் அடங்கப்பட்டிருக்கிறாங்க. முஸ்லீம் மையவாடி எங்கே இருக்கோ பக்கத்தில் அங்கே போய் அடைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு தான் புதுசாக தெரியுது. உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது, இதெல்லாம் மனிதனுடைய சிந்தனையில் மனிதனுடைய பார்வையில் தான் புதுசாக நிகழ்கிற மாதிரி தெரியுது. இது புதுசாக நிகழ்ந்ததல்ல, இது அனைத்தும் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு ஏற்பாட்டின் பிரகாரம் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தாலா ஹதீஸ்ல ரசூல் சொல்றாங்க, அல்லாஹு தாலா வானங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே கத்தபல்லாஹு மகாதிர் அல் ஹலாயிக் கபல ஐயா ஹுலுக்க சமாவாத் வல்லார், வானம் பூமியை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹு தாலா படைப்பினங்களுடைய தக்தீரை அல்லாஹ் எழுதிவிட்டான், விதியை அல்லாஹ் எழுதிவிட்டான். அப்படின்டா என்னவெல்லாம் உலகத்தில் நடக்குமோ என்பதை அறிந்த அல்லாஹ் இதெல்லாம் நடக்க போகிறது என்று அல்லாஹ் எழுதிவிட்டான். இன்னைக்கு உலகத்தில் எதெல்லாம் நடக்குதோ, இனிமேல் எதெல்லாம் நடக்க போகின்றதோ அது அனைத்தும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு தான் இது திடீரென்று மாறி தெரியுது, புதுசா தெரியுது. ஆனா இதெல்லாம் புதுசு எங்களுக்கு தான் அல்லாஹ்வுக்கு கிடையாது. இப்போ சில செய்திகளை நாங்கள் யார்ட்டையும் சொல்றோம், நாங்கள் அன்றைக்கு தான் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம், அன்றைக்கு தான் எங்கேயாவது பார்த்துருப்போம், அல்ல அன்றைக்கு தான் கேள்விப்பட்டிருப்போம். நாங்கள் இன்னத்தட்ட சொல்கிறோம், பாருங்கள் இப்படி ஒரு செய்தி அங்கே நடந்ததாமே இங்கே நடந்ததாமே. அவசரம் இன்றைக்கு செய்தி பழைய செய்தி, இது 1990 நடந்த செய்தி, 1980 நடந்த செய்தி, அல்ல 2000 நடந்த செய்தின்னு சொல்கிறாங்களா இல்லையா? எங்களுக்கு அந்த செய்தி புதுசுதான், ஆனால் மற்றவங்களுக்கு பழைய செய்தி அது. இதே மாதிரி ஆலிமுல் கைபான் அல்லாஹுக்கு எல்லா செய்திகளும் பழசுதான். இப்போ நடக்கிறதுன்னு பழசுதான், இனிமேல் நடக்க போகிற செய்தி அவனுக்கு பழசுதான். எங்களுக்கு தான் புதுசு, எங்களுக்கு தான் திடீர் என்று சொல்லி ஃபொஜா என்று அரபியில் சொல்லுவாங்க. ஃபொஜா என்று சொல்வது திடீர் நிகழ்வுகள். இது திடீர் நிகழ்வுகள் என்று சொல்ல மனிதனுக்குத்தான் திடீர் மௌத்து. இது மனிதனுக்கு பொறுத்த வரைக்கும் திடீர் மௌத்து, அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட மௌத்து. அது இந்த மனிதனுக்கு எப்ப நிகழ வேண்டும் என்று அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டான், எப்ப நடக்கும் என்று அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். அதனால் அல்லாஹு தஆலா அனைத்தையும் அறிந்தவன். யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தஅதஹா, எங்க அவங்க வசிப்பார்கள், எங்க பிறப்பாங்க, முஸ்தஅதஹா எங்க மரணிப்பாங்க, எங்க அடக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். அவனுடைய நாட்டத்தை மீறி உலகத்தில் எதுவும் நடக்கிறதும் கிடையாது, நடப்பதும் கிடையாது, நடக்க போறதும் கிடையாது. அல்லாஹ் மிகப்பெரியவன், அவன் அனைத்தையும் அறிந்தவன், அனைத்தையும் படைத்தவன். இதுவரைக்கும் எதெல்லாம் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கோ அதை படைத்ததும் அல்லாஹ்தான். இனிமேல் என்னவெல்லாம் படைக்கப்பட போகின்றதோ அதையும் படைத்தவன் அல்லாஹ்தான், அதையும் அல்லாஹ் தான் படைப்பான். அதனால தான் இன்றைக்கு பொதுவாக இன்றைக்கு மக்கள் பாவிக்கிறது, விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள், கண்டுபிடித்தாங்க என்று சொல்றது இருக்கக்கூடிய ஒரு பொருள் தெரியாம இருந்துச்சு, காணா போயிட்டது, அதை கண்டுபிடிக்கிறது, இப்பதான் கண்டுபிடிக்கிறது. உருவாக்குறது என்பது அல்லாஹ் மட்டும்தான். ஹாலிக் அல்ல மூஜித், உருவாக்குறவன், படைக்கிறவன், அல்ல பாரி என்றாலும் படைக்கிறவன் அல்லாஹ் தான். அல்லாஹு தாலா படைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை தான் மனிதன் அதிலிருந்து இன்னொரு பொருளை உருவாக்குகின்றான். உதாரணமாக இரும்பு படைக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹு தாலா சொன்னா வஅன்ஸல்னல் ஹதீத, நாங்கள் இரும்பை இறக்கி இருக்கின்றோம். வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கி பூமியில புதைத்திருக்கின்றான். எப்படி வஅன்ஸல்னல் மாஅ மினஸ் ஸமா, வானத்திலிருந்து மலையை நாங்கள் பொழிகிறோம், தண்ணீரை பொழிகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதே மாதிரி இரும்பையும் அல்லாஹு தாலா வானத்திலிருந்து இறக்கி இருக்கின்றான், அது பூமியில வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு அதை மனிதர்கள் தோண்டி எடுக்கிறாங்க. இதே மாதிரி தங்கம், வெள்ளி, மாணிக்கம், மரகதம், பவளம், முத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் வைத்ததைத்தான் மனிதர்கள் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இந்த இரும்பை வச்சுக்கொண்டு இந்த இரும்புல இருந்து ஷிப்பை தயாரிக்கிறாங்க, இதே மாதிரி பிளைட்டை தயாரிக்கிறாங்க, வாகனங்கள் விதவிதமாக தயாரிக்கப்படுகின்றது.
இன்னைக்கு புதிய புதிய மாடல்கள் வருது. மொபைல் எடுத்து பாருங்களேன். டெலிஃபோன் என்று சொன்னது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி மிக அபூர்வமாகத்தான் இருந்துச்சு. ஒரு ஆச்சரியமாக பேசப்பட்டது. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது அபூர்வமாக யாருடைய வீட்டில் டெலிஃபோன் இருக்கும். அது எப்படியான டெலிஃபோன் எல்லாருக்கும் தெரியும். பெரிய சைஸில் வித்தியாசமான அமைப்பில் ரிசீவர் ஒரு மாதிரி, டயல் பேட் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு மாறி இப்போ எவ்வளோ வித்தியாசமான அமைப்பில் வந்திருக்கு. பிறகு மொபைலும் எவ்வளோ வித்தியாசமாகிட்டது, எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கு 2001 ஆரம்பத்தில் இங்கே வந்த நேரம் அந்த மூடி திறக்கிற ஃபோன்கள் மிக அபூர்வம். அதுக்கு முன்னாடி வந்த ஆட்களுக்கு மொபைலே ஆட்கள்கிட்ட மிச்சம் குறைவாக தான் இருந்திருக்கு. ஊருக்கு டெலிஃபோன் பண்ணுறேன்னு சொன்னால் பப்ளிக் போத்துக்கு போய் தான் டெலிஃபோன் கால் பண்ண வேண்டி வரும், கார்டு யூஸ் பண்ணி. ரொம்ப குறைவு மொபைல் ஆட்கள்கிட்ட இருந்து. அப்படி இருக்குனாலும் அது ஒரு பெரிய விஷயமாக கருதி கொண்டிருந்தாங்க. அதுவும் வித்தியாசமான அமைப்பில் இருந்துச்சு. அதுக்கு பிறகு இப்போ மாறி 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 எத்தனை டிசைன் அது வந்துட்டு பாருங்க. ஒரு மொபைலில் ஃபோன் எடுத்து அது முழு உலகம் அந்த அதுக்குள்ளால் இருக்கிற மாதிரி தெரியுது. எங்கிருந்து கொண்டு எதையும் சாதிக்கலாம் மாதிரி அமைந்து இருக்கின்றது. இது கண்டுபிடிப்புகள். இதெல்லாம் எல்லாம் ஏற்கனவே உருவாக்கி வைத்தவைகள். அல்லது அத்தா குல்ல ஷைன் ஹல்கஹு சும்ம ஹதா. அவன்தான் அனைத்து படைப்பினங்களைக்கும் எப்படி எப்படி உருவாக்கணும் அப்படி படைத்து அதுக்குள்ள வழியெல்லாம் காட்டி கொடுக்குறான். இன்றைக்கு 8ஆம் பாம் இப்போ குறிப்பிட்ட ஒரு 25, 30, 50, 100 வருஷத்துக்குள்ள தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இல்லை கூட 200 வருஷம் இருக்கலாம். அதுவும் அவ்வளோ இருக்காது. ஆனால் அல்லாஹு தஆலா அதை பற்றி குர்ஆன்ல முன்னாடியே சொல்லிட்டான். லா யஅஸுபு அன்ஹு மிஸ்காலு தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்த் வலா அஸ்கரு மின் ஸாலிக வலா அக்பர் இல்லா ஃபி கிதாபின் முபீன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வானங்களிலோ பூமியிலோ அணுவளவும் ஒன்று இருக்குது என்றால் அது அல்லாஹ்வுடைய கண்ணை விட்டு மறையாது. வலா அஸ்கரு மின் ஸாலிக வலா அக்பர். இதை விட சிறுசாக ஒன்று இருக்கின்றாலும் அதையும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். அணுவை விட சிறுசு ஒன்று இருக்குன்னு அல்லாஹ் தஆலா ஏற்கனவே சொல்லிட்டான். அணுவை வகுக்க முடியாதுன்னு நீண்ட காலம் விஞ்ஞானிகள் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நைட்ரஜன் அதை கண்டுபிடிக்கிறாங்க, அணுவை வகுக்கலாம் என்று சொல்லி. அப்போ இது ஏற்கனவே அல்லாஹ் தஆலா படைத்து வைத்த விஷயங்கள், மறைமுகமாக அல்லாஹ் வைத்திருந்தான். இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. அணுவை விட சிறுசு ஒன்று இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதை விட எது பெருசோ அதையும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். அல்லாஹுடைய பார்வை விட்டு எதுவுமே மறையாது. அப்ப அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் தான். மனிதன் எதையும் படைத்தது கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நீங்க இன்னல்லதீன ததுஊனஹு, எதை நீங்கள் வணங்குகின்றீர்களோ அழைக்கின்றீர்களோ அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் லன் யஹ்லுகு ஸுபாபன் லவ் இஜ்தமஉ லஹ். எல்லா தெய்வங்களும் இன்றைக்கு இந்தியாவிலேயே 500க்கு மேல 1000க்கு மேல தெய்வங்கள் இருக்குது. அரபிகள் இஸ்லாத்துக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான கடவுள்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். காபத்துல்லாக்குள்ள மட்டும் 360 தெய்வங்கள். இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் உலகத்தில் வணங்கப்படுது, கடவுள்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. மலைக்கு ஒரு கடவுள், வெயிலுக்கு ஒரு கடவுள், குழந்தைக்கு ஒரு கடவுள், குழந்தை கிடைக்கிறான் அதுக்கு ஒரு கடவுள், ஆரோக்கியத்துக்கு ஒரு கடவுள், இதே மாதிரி உணவுக்கு ஒரு கடவுள், ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு கடவுள். இன்னைக்கு எண்ணி முடிக்க முடியாத அளவு இன்னைக்கு கடவுள்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் சொல்லான், லவ் இஜ்தமஉ லஹ், எல்லாரும் ஒன்று சேர்ந்தாரும் லா யஹ்லுகு ஸுபாபன், ஒரு கொசுவை கூட அவர்களால் படைக்க முடியாது. ஒரு கொசுவை கூட படைக்க முடியாது. கொசுவோடைய உருவமாக உருவாக்கலாம், ஆனால் அது உயிர் பெற்று பறக்க வைக்க அவங்களால முடியாது. முழு விஞ்ஞானிகள் சேர்ந்தாலும் முடியாது. முழு விஞ்ஞானிகள் சேர்ந்தாலும் ஒரு கொசுவை அல்லாஹ் சொல்ல ஒரு யானையை படைங்கன்னு சொல்லல. அல்லாஹு தஆலா உருவாக்குகிறான். இன்னைக்கு டெஸ்ட் டியூப் இருக்குது. டெஸ்ட் டியூப் பேபி அது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கு ஒரு பெண்ணுடைய கற்பம் பலகீனமாக இருந்தால் ஆணுடைய இந்திரியம் ஸ்ட்ராங்காக இருக்கு, பெண்ணுடைய இந்திரியம் ஸ்ட்ராங். கிட்டத்தட்ட 1,20,000 உயிரணுக்கள் இருக்கணும் ஒரு இந்திரியத்தில். அப்படி இருந்தால் தான் குழந்தை உருவாகலாம். 1,20,000 உயிரணுக்கள் அந்த சின்ன இந்திரிய துளியில்.
அந்த பெண்ணிட்டே அப்படி இருக்கணும். இது ரெண்டும் கலக்கும் பொழுது குழந்தை உருவாகும். ஆனால் அது மட்டும் போதா. இந்திரியம் ஸ்ட்ராங்கான தாயிட கற்பம் அதை சுமக்கிறதுக்கு தகுதி இல்லை, சுமக்க முடியாது. சில பெண்களுக்கு உடல் கழுகுவாங்க, ஏன்? குழந்தை வெளியில தரிக்குது. அப்போ குழந்தைய சகோதர பெரிய நல்லா நான் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இன்னைக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியம் தருகிறான். சாதாரண பாக்கியம் அல்ல, மிகப்பெரிய ஒரு நியமத், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இது எங்கட திறமை அல்ல, எங்கட உடலுடைய சக்தி அல்ல, அல்லாஹ்வுடைய கிஃப்ட். யஹபு லிமன் யஷாஉ இனாஃபா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூரா. அல்லாஹ் நாடினவர்களுக்கெல்லாம் பெண் குழந்தையை கொடையாக கிஃப்டாக கொடுக்கிறான். பெண் குழந்தைகள் முசீபத்து கிடையாது, பெண் குழந்தைகள் ஒரு கிஃப்ட், அல்லாஹ்வுடைய கொடை. அதுக்கு பிறகு சொன்ன ஆண் குழந்தைகளை நாங்கள் கிஃப்டாக கொடுக்கிறோம். அவ்யுஸாவிஜுஹும் ذுக்ரானா வ இனாஃபா, அல்லது ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுக்கிறோம். வயஜலு லிமன் யஷாஉ அகீமா, யார நாடுகிறானோ அல்ல அவர்களை குழந்தை இல்லாதவர்களாக, மலடர்களாக, மலடிகளாக ஆக்குகின்றான், குழந்தை இல்லாதவர்களாக ஆக்குகின்றான். இது அல்லாஹ்வுடைய குதரத், அல்லாஹ்வுடைய நாட்டம். அதே நேரத்தில் யாருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கோ அவங்க எல்லாருக்கும் ஷுக்ர் செய்யணும். அந்த குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக மாற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான துஆ செய்றாங்க. சொல்றாங்க எங்களோட குழந்தை சாலிஹான குழந்தையாக. இங்க சாலிஹ் என்று சொன்னால் குழந்தை உடல் ஆரோக்கியமாக, உறுப்புகள் பூர்த்தியாக, நல்ல குழந்தையாக, அதாவது உறுப்புகள் ஊனம் இல்லாத குழந்தையாக பிறந்தால் நாங்கள் அல்லாஹ்க்கு ஷுக்ர் செஞ்சு அந்த குழந்தையை நல்ல முறை வளர்ப்போம் என்று சொல்றாங்க. குழந்தை கிடைச்சது போல ஜஅலுல்லாஹு ஷுரகா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சாலிஹாக அந்த குழந்தை நல்ல குழந்தையாக கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? கூட்டாளிகளை ஆக்கி இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த அல்லாஹோடு சேர்த்து மற்றவங்களை கூட்டாளிகளாக இணையாக மாற்றி விடுகின்றார்கள். அது எப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற விஷயத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை புறக்கணிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு மார்க்கத்துக்கு முரணான விதத்தில் மௌலூது அது இது என்று சொல்லி இஸ்லாம் சொல்லாத விதத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுடைய வழிமுறை மீறி அந்த குழந்தையை வளர்க்கிறாங்க. பேர் வைக்கிறது வித்தியாசம், குழந்தைய வளர்க்கிறது வித்தியாசம், குழந்தைய படிப்பிக்கிறது எல்லாம் வித்தியாசமா போகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்க குழந்தையை கொடுக்கிறோம் சாலிஹாக, நல்ல குழந்தையாக. இவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுக்கு இணையாக மற்றவங்களை ஆக்குறாங்க. எப்படி ஆக்குறாங்க? பேர் வித்தியாசமா வைக்கிறாங்க. இந்த ஆயத்துடைய தஃப்சீர்ல, இது அநேகமா ஆராஃபுடைய ஆயத்து, சூரா ஆராஃபுடைய ஆயத். இந்த ஆயத்துல எழுதுறாங்க இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தைகள் ஆரம்பத்தில் 2 அல்லது 3 குழந்தை பிறந்துச்சு. குழந்தை மௌத்தாகிட்டுது சின்னத்திலே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும். இப்போ ஒவ்வொரு தடவையும் ஷைத்தான் வந்து சொன்னான், குழந்தை உருவாகின நேரம் இந்த குழந்தை உயிர் வாழாது. அல்லாஹ் தஆலா அவனுக்கு எப்படி அறிவிச்சு கொடுத்திருந்தான்? நீங்க நான் சொல்ல மாதிரி நடக்கணும், நான் சொல்ல பேரை வைக்கணும். அப்படி வைக்காட்டி குழந்தை மௌத்தாயிடும். இவங்க அவனுக்கு மாறு செஞ்சாங்க, அவனுக்கு வழிபடலை. நல்ல அல்லாஹோட அடியான் என்று சம்பந்தப்பட்ட அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் போன்ற பெயர்களை வச்சாங்க. குழந்தை மௌத்தாயிட்டு. 2வது குழந்தைக்கும் அப்படித்தான். 3வது குழந்தை தரிச்சதுக்கு பிறகு ஷைத்தான் இப்லீஸ் வந்தான். வந்து சொன்னான், இந்த குழந்தை உங்களுக்கு இது முந்தைய குழந்தைகள் மாதிரி மௌத்தாகிடும், இதுக்கு என்னுடைய பெயரை வைங்க, அப்துல் ஹாரிஸ், அப்துல் ஹாரிஸ் என்று பெயர் வைங்கன்னு அவன் சொன்னான். இப்போ இவங்க பார்த்தாங்க 2 குழந்தை ஏற்கனவே மௌத்தாகிட்டு சின்ன வயசுல, என்று அப்துல் ஹாரிஸ்னு பேரை வச்சுட்டாங்க. அந்த குழந்தை பெருசாயிட்டு. இப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்கிறான். ஆனால் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சம்பவங்கள் 2-3 எழுதிட்டு சொல்றாங்க ஆதாரத்தோட. இது அவங்க சம்பந்தப்பட்ட இறங்கினாலும் கூட இது அவங்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக எல்லாருக்கும் தான். அதாவது குழந்தை அல்லாஹுக்காக என்று குழந்தை நல்லா பிறந்தா முறையாக நான் இஸ்லாமிய முறைப்படி வளர்ப்பேன், இஸ்லாமிய வாழ்க்கை பிரகாரம் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நபி சொன்ன மாதிரி பேர் வைப்பேன், வளர்ப்பேன் எல்லாம் சொல்லிட்டு குழந்தை சாலிஹாக நல்ல குழந்தையாக ஊனமற்றதாக பிறந்துட்டா அதுக்கு பிறகு அல்லாஹ் மறந்துடுறாங்க. பாருங்க, எங்கட திறமை தான், எங்கட முயற்சி தான். நியாஸ் மலை கூட வந்து பயான்ல சொல்லி கொண்டிருந்தாங்க.
அப்துல் காதருக்கு அழகான ஒரு குழந்தை பிறந்துச்சு. எல்லாம் சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், புள்ள நல்லா இருக்குது. நாங்கள் கை வச்சா அப்படித்தான், நாங்கள் கை வச்சா எல்லாம் அப்படித்தான். 2 குழந்தை கண்ணங்கரையண்டு பிறந்தது. இப்போ கேட்டா என்ன செய்ய, எல்லாரும் நாட்டம். அப்போ நேரத்தில் அவர் கை வச்சார், இப்போ யார் கை வச்சோ தெரியல. அது மல்லாடி நாட்டம் தான் சகோதரர், இது மல்லாடி நாட்டம் தான். மனிதன் இது ஒரு ஷிர்க் தான். குழந்தை அல்லாஹ் கொடுக்குறவங்க நாங்கள் கை வச்சோம், எங்கட இதால வந்துச்சு. பேர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம், அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் இல்லாமல் பேர் வைக்கணும் ஒரு வகையில் ஜஅலுலஹு ஷுரக்கா, அல்லாஹ்க்கு கூட்டாளி ஆக்கிற மாதிரி தான். குழந்தை இஸ்லாமிய முறை பிரகாரம் வளர்க்காம இருக்கிறதும் அல்லாஹ்க்கு இணை வைக்கிற மாதிரி தான். ஏன் அல்லாஹ் ரசூல் ஒரு வழியை காட்டி தந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்த விதம் இருக்க, குழந்தை வளர்க்கக்கூடிய விதம் இது அல்லாஹ் படிச்சு கொடுத்த விதம், அல்லாஹ் விரும்பக்கூடிய விதம். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா. அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் படிச்சு கொடுத்த பேசினது ஒவ்வொன்றும் வஹிதான், அல்லாஹ்வுடைய வழிகாட்டல். ஆனால் அல்லாஹ்க்கு இணை வைத்து விடுகின்றார்கள். அப்ப அல்லாஹு தஆலா சிலரை குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான், சிலருக்கு அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியம் இல்லாம ஆக்குறான். ஒரு மனிதனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல என்பதனால் அவர் நஷ்டவாளியும் கிடையாது. ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா மலடர்கள்டா யாரு, மலடி யாருண்டா, மலடி யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்க சொன்னாங்க, யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்க தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மலடர்கள், அவங்கெல்லாம் மலடிகள். யாருடைய குழந்தைகள் சின்ன வயசுல மௌத்தாகலையோ அவங்க தான் உண்மையான மலடர்கள், மலடிகள். யாருடைய சின்ன வயசு, யாருக்கு சின்ன வயசுல குழந்தைகள் மரணிக்கலையோ, பிறந்த உடனே அதை தாயுடைய கற்பத்தில் பருவ வயதுக்கு முன்னாடி அப்படி யாருக்கு குழந்தை மௌத்தாகலையோ அவங்க தான் உண்மையான மலடர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா யாருடைய குழந்தைகள் சின்ன வயசுல மரணிக்கின்றதோ பருவ வயதுக்கு முன்னாடி, அந்த குழந்தைகள் அவருக்கு ஃபரத்தன், அவருக்கு முன்னாடியே போய் அவங்க எதிர்பார்த்து சொர்க்கத்துக்கு கூட்டி கொண்டு போவாங்க, மன்றாடுவாங்க அந்த குழந்தைகள். இந்த குழந்தை யாரெல்லாம் என்னுடைய பெற்றோரை சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு சொல்லி அந்த குழந்தைகள் மன்றாடும். அதனால குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்க உண்மையான மலடர்கள். ஹைர், குழந்தை பாக்கியம் கிடைக்கல என்பதனால வருந்தி கொண்டிருக்கிறதா, கவலை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதிலே நலவு இருக்கின்றது, அதிலே நலவு இருக்கின்றது. எப்படி ஹதீஸ்ல வருது, என்னுடைய சில அடியார்கள் அவர்களை நான் செல்வந்தர்களாக வைத்திருக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் அவர்களை ஏழைகளாக வைத்தால் அவர்கள் நிலைமை மோசமாகிடும். அவர்களுக்கு செல்வந்தனாக பணக்காரனாக வைக்கிறதா நலவு என்பதனால் அல்லாஹ் பணக்காரனாக வைத்திருக்கின்றார். இன்னும் சில அடியார்கள் அவர்கள் நான் ஏழைகளாக வைத்திருக்கின்றேன். எனக்கு தெரியும் அவர்கள் ஏழைகளாக இருப்பதுதான் அவர்களுக்கு நலவு. அவர்களை பணக்காரனாக ஆக்கினால் அவர்கள் நிலைமை நல்லதாக இருக்காது. உதாரணமாக சம்பவம் நான் அடிக்கடி கேள்விப்பட்டதான். சாலவா ஒரு சஹாபி என்று சொல்லல, ஒரு இஸ்லாத்தில் அவர் மரணிக்கல, இஸ்லாத்துல இருந்தார் ரசூலுடைய காலத்துல. பள்ளிவாசல் அதிகமான தொடர்பு வைத்திருந்தவர், வசதி இருக்கல்ல, இந்த நேரம் பள்ளிவாசல்ல. இது எங்களை நிறைய பேருக்கு இந்த விஷயம் ஃபிட் ஆகும். தொழில் இல்லை, வியாபாரம் டிம்மா இருக்குது, வியாபாரம் சும்மா ஸ்லோண்டா, பள்ளி புறா, பள்ளி ஜமாத் கஸ்து எல்லாம் நடக்கும். பள்ளியில் எப்போ பார்த்தாலும் இருப்பார், குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார், திக்ர் செஞ்சு கொண்டிருப்பார், எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. கொஞ்சமெல்லாம் துனியாவை கொடுத்துட்டான், அது பிறகு பள்ளி பொக்க மேலே காணாமாய்க்கும். பிஸி, டைம் இல்லை. இரவுலையும் வாகனம் இழுக்கிறது, பகல்லையும் இழுக்கிறது, டைம் இல்லை அவங்களுக்கு. பள்ளி பக்கம் வாரதே கிடையாது. பள்ளி வாசல்ல தூக்கி எங்கே கொண்டு போய் வச்சாலும் அடுத்த ஜும்மாக்கு வந்து பார்க்கல, இல்லாட்டி எங்கே கொண்டு போனன்னு தெரியாமைக்கு. இதான் என்ன நிலைமை சகோதரர்களே. சாலபா அப்படித்தான் பள்ளியிலே இருந்தாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், யார் ரசூலுல்லாஹ் எனக்கான துஆ செய்யுங்க, அல்லாஹ் தஆலா எனக்கு துனியாவை தர சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைஹக யா சாலபா அமா தர்தான் தக்குன மிஸ்லி. சாலபாவை என்ன மாதிரி இருக்க உனக்கு விருப்பம் இல்லையா? ஒரு நேரம் சாப்பிட்டு அடுத்த நேரம் பட்டினி, ஏழ்மையோடு இருக்கிறேன், இந்த வாழ்க்கை உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்டாங்க. சும்மா இருந்துட்டாங்க. அதுக்கு பிறகு திரும்ப சந்திச்சார். இன்னொரு நேரம் அதே சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வார்த்தையை சொன்னாங்க, சும்மா இருந்துட்டார். 3வது தடவை திரும்ப சொன்னார், யா ரசூலல்லாஹ் எனக்கு துஆ செய்யுங்க, அல்லாஹ் தஆலா
எனக்கு துனியாவை தர சொல்லி. அப்போ இவர் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. ஏழை அவருக்கு துனியாவை கூட அதில் பரக்கத்தை செஞ்சிரு. அல்லாஹ் கொடுத்தான். ஒரு ஆடு ஜோடி அல்லாஹ் கொடுத்தான். இப்போ ஆடு பெருக தொடங்கிட்டு. இப்போ ஆடு பெருக தொடங்கினா இப்போ டைம் கொடுக்கணும். முந்தி அதிகமான நேரங்கள் பள்ளியில் கழிச்சவர் இமாம் ஜமாத்துக்கு மட்டும் வந்து போய் கொண்டிருந்தாரு. கொஞ்சம் ஆடுகள் பெருக தொடங்கினோடனே அவருக்கு கொஞ்சம் டைம் கஷ்டம். ஃபஜருக்கு இஷாக்கு மக்ரிபுக்கு வந்துடுவார். பகல் நேரம் லுஹர் அஸர் ஆட்டோட கழி அங்கே தொழுதுக்குவார். இது கொஞ்ச நாள் போக்கல இப்போ இன்னும் பிஸி. ஆடு பெருகி கொண்டே போகுது. மதீனால மேய்க்க இடம் இல்லை. மதீனாக்கு வெளியே போயிட்டார். இப்போ அவருக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம். இமாம் ஜமாத்துக்கு வாரது இஷாக்கு ஃபஜருக்கு மாதிரி சுருக்கி கொண்டாரு. இன்னும் பெருக தொடங்கிட்டது. பெருகி பெருகி இப்போ மதீனா விட்டு கொஞ்சம் இன்னும் தூரம் போயிட்டார். இப்போ ஜும்மாக்கு மட்டும் வந்துட்டு போக தொடங்கினார். மற்ற நேரங்களில் நாங்கள் மதீனா விட்டு தூரம் போகல, பள்ளி விட்டு தூரம் போகல, பள்ளிக்கு பக்கத்துலாம் வீடு, இன்னும் ஜும்மாக்கு மட்டும் தான் வந்து கொண்டிருக்கிறோம். அவர் அப்படி இல்லை, ஊரை விட்டு தூரம் போனதுனால ஜும்மாக்கு மட்டும் வந்து கொண்டிருந்தார். இப்போ கொஞ்ச நாள் போக போக ஜும்மாவும் இடைக்கிற மிஸ் ஆக தொடங்கிட்டது. இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துஸக்கீஹிம், நீங்க அவங்கள்ட்ட சதக்கா எடுங்க. வதுதஹிருஹும் வதுஸக்கீஹிம் பிஹா, அவங்கள்ட்ட இருந்து நீங்க ஜகாத் எடுங்க, அது அவங்கள பரிசுத்தப்படுத்தும். ஜகாத் கடமை என்ற ஆயத்து இறங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பனு சலமா கோத்திரத்தார் ஒருத்தரையும் அடுத்து இவர் தூரத்தில் இருந்தாங்க. இவங்கள்ட்ட ஜகாத் வசூலிக்க சொல்லி 2 சஹாபாக்கள் அனுப்பி வச்சாங்க. போன நேரத்தில் ஃபர்ஸ்ட்டுக்கு இவர் சந்திச்சாங்க. இவர் பார்த்துட்டு சொன்னார், இது முஸ்லீம்களுக்கு இறங்கின ஆயத்து இல்லையே, இது டெக்ஸ் சம்பந்தமாக இறங்கின ஆயத்து, ஜிஸ்யா சம்பந்தப்பட்ட. இவர் ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்குறார். எங்கடாக்கள் கொடுக்குறாங்களா இல்லையா? துனியாவோட மோகம் வந்துட்டா இவர் பெரிய முஃபஸிர் ஆயிடுவார், பிற முஹத்திஸ் ஆயிடுவார். இவரே ஃபத்வா கொடுக்க தொடங்கிடுவார் விரும்பின மாதிரி. இது எங்களுக்குள்ளதல்ல. அது கரண்டை காலுக்கு கீழே எடுக்கக்கூடாது, அது பெருமையோடு இருந்தால் இல்லாட்டி பிரச்சனை இல்லை. அவருக்கு வாசாக எல்லாம் எடுத்துக்கொள்வார். அது வட்டின்னு சொன்னது ஹராமாக்கினது. அந்த காலத்தில் இருந்த வட்டி, இந்த காலத்தில் இருக்கிற வட்டி இது ஒன்றுமே இல்லை. 1000 தாள் எடுத்தா 0.001 தான் கட்டணும். அது பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று கிடையாது. அதனால இது ஹராமாக இருக்கிறதான் எங்கடாக்கள் சொல்றாங்க. துனியாவோட நேசம் வந்துட்டு அப்படித்தான் விளங்கும். ஹராமும் ஹலாலாகத்தான் தெரியும். இப்ப இவர் சொல்றாரு, இது இந்த ஆயத்திற்கு இது ஜகாத் சம்பந்தப்பட்டது அல்ல, இது ஜிஸ்யா, மக்கள்கிட்ட காஃபிர் டெக்ஸ் வசூலிக்க சொல்லித்தான் இறங்கி இருக்கின்ற. ரசூலா விளங்கின விளக்கத்துக்கு மாத்தமா விளக்கம் சொல்றாரு. அது சொன்ன சரி பரவாயில்ல, நான் யோசிக்கிறேன், நீங்க கொஞ்சம் போயிட்டு வாங்கன்னு சொன்னார். வேற யார்ட்டையும் ரசூலா வசூலிக்க சொன்னாங்களாண்டு சொன்னாங்க. பனு சலமாவை சேர்ந்த இன்னார் இருக்கிறார், அவட்டையும் சரி அங்க போயிட்டு வாங்கலன்னு சொன்னார். அவங்க போனார். அவர் வரவேற்றார். மர்ஹபம் பி ரசூலி ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரசூலாவுடைய தூதர் வந்திருக்கிறார், நீங்க வந்து நல்வரவாகட்டும். இதோ இருக்கு என்னுடைய சொத்துக்கள், இதை நீங்க பார்த்து உங்களுக்கு எவ்வளவு விருப்பம் அவ்வளவு ஜக்காத் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். சந்தோஷம், எனக்கு கிடைச்ச பாக்கியம்னு சொன்னார். அவர் அந்த கணக்கு பார்த்துட்டு எவ்வளோ கடமையோ அந்த ஆடு மாடு ஒட்டகத்துக்கு உள்ள ஜக்காத்தை அவர் எடுத்துட்டு வந்தார். வார வழியில திரும்ப அவரை சந்திச்சார். இப்பவும் இவ்வளோ அல்லாஹ் தந்திருக்கிறான், ஆனால் கொடுக்கறதுக்கு மனசு வரல. எப்படி காரூனுக்கு அல்லாஹ் போட்ட பிச்சை, அல்லாஹ் கொடுத்த சொத்து, அது ஒன்றுமே இல்லாமல் இருந்தவன் அல்லாஹ் அவனுக்கு மண்ணை பிடிச்சா கூட தங்கமாகிற அளவுக்கு அல்லாஹ் கீமியாவுடைய இல்மை படிச்சு கொடுத்திருந்தான். அல்லாஹ் படிச்சு கொடுத்தவை. அதனால மண்ணில் சில விஷயங்களை ரசாயன பொருட்கள் இலைகளை கலந்தாய் தங்கமா மாறிடும். பெரும் பணக்காரனாக மாறிட்டான். அவனுடைய ஹசானாவுடைய கதவுகளை மூடக்கூடிய சாவிகளை தூக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் வரணும். அந்த ஹசானாவுடைய அறைகளை சாவிகளை தூக்க மட்டும் ஒரு வாலிபருடைய ஒரு பெரிய படை தேவைப்பட்டது. அந்த அளவுக்கு சொத்துக்களுடைய அதிபதியாக மாறினான். இப்ப ஜக்காத் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆயத்து இருக்கிறான் ஜக்காத் எடுக்க சொல்லி. இவனுக்கு கொடுக்க விருப்பம் வரல. எந்த அளவுக்கு துனியா பெருகுதோ அதோட சேர்த்து கொடுக்கிற பழக்கத்தை உண்டாக்கி கொண்டே வரணும். சதக்காவுடைய பழக்கத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கணும். கொடுக்கிற பழக்கம் வரலையா அல்லாஹ் பாதுகாக்கணும், ஜக்காத் கூட கொடுக்க முடியாமல் ஆகிடும்.
ஜக்காத் அப்படி கொடுக்கறனாலும் கடனாக கருதி தான், கஷ்டத்தோடு தான் கொடுப்பாரு, பிறகு கொடுக்கறதுக்கு கூட தயாராக மாட்டார். இப்போ அவன்கிட்ட பழக்கம் இருக்கல, கொடுக்குற வழக்கம். அதனால தந்தவன் யார் என்பதை மறந்துட்டான். அவன்கிட்ட ஜக்காத்து சொல்லப்பட்டன. அவன் சொன்னான், இந்த மூசா இருக்கிறாரு, இவரு இப்படியே எங்களோட சொத்தெல்லாம் அபகரிக்க பார்க்கிறாரு. அதுக்கு பிறகு ஒரு விபச்சாரியை தயாரிச்சுட்டு வந்தான். அவருக்கு காசு கொடுத்து அவருக்கு எதிராக, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக விபச்சாரம் செஞ்சன்னு சொல்லி குத்தம் சாட்ட சொல்லி அல்லாஹ் தஆலா அவன் தயாரிச்சான், அல்லாஹ்வுக்கு எதிராக, ரசூலுக்கு எதிராக. இதன் மூலம் என்ன விளங்குது? யாருக்கு நல்ல வழியில செலவழிக்க தெரியாதோ அவங்க பாவமான வழியில நிறைய செலவழிப்பாங்க. ஜக்காத் கொடுக்க வேண்டிய கணக்கு பெருசா இருந்திருக்காது, அவன் விபச்சாரிக்கு அதை விட நிறைய காசு கொடுத்தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக கேஸை கொண்டு வரதுக்காக வேண்டி. இது எங்களுக்கு எல்லாருக்கும் படிப்பினை சகோதரர். இன்னைக்கு சதக்கா கொடுக்குற வழக்கம், ஜக்காத் முறையா கொடுக்காதவங்களுக்கு வீணான செலவுகள் நிறைய இருக்குது. வீணான இடங்களை நிறைய செலவழிப்பாங்க, களியாட்டங்களை செலவழிப்பாங்க, ஹராமான விஷயங்களை செலவழிப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது இப்ப காசு செலவாகுதுன்னு சொல்லி. சின்ன சின்ன நல்ல நல்ல காரியங்களை செலவழிக்கிறது கணக்கு பார்ப்பாங்க. அதே நேரத்தில் பாவமான தேவையில்லாத, உலகத்துக்கு மறுமைக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்காண்டி கணக்கு இல்லாம செலவழிப்பாங்க. இது அல்லாஹ்வுடைய வழக்கம். அது யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இந்த சமுதாயம் எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்யாட்டி அல்லாஹு தஆலா செய்யக்கூடாத வேலைகளை செய்விப்பான். எங்க போகணுமோ அங்க போகாட்டி அல்லாஹு தஆலா போகக்கூடாத இடங்களுக்கு போக வைப்பான். இன்னைக்கு அதான் எங்களுக்கு நடந்து கொண்டிருக்குது. எந்த வேலையை செய்யணும் நாங்கள் அந்த வேலையை செய்யல, அதனால செய்யக்கூடாத வேலைகளை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்க போகணும் அங்க போகல, அதனால எங்களோட விடுமுறைகள் எங்கெங்கயோ கழிஞ்சு கொண்டிருக்குது. மற்ற நாளிலும் போறல கிடைக்கக்கூடிய லீவையாவது அல்லாஹ் தீனுக்கான நல்ல காரியங்களை பயன்படுத்துவோம், ஈமான படிக்க போவோம்னா அதுக்கு கூட நேரம் இல்லை. ஆனா வேற எங்கேயோ தேவையில்லை இடங்கள்ல அதை விட கூட காசு செலவழிச்சு நேரம் கழிஞ்சு கொண்டிருக்கு. இதே மாதிரி பல விஷயங்கள்ல. இதே சாட்டர்டே ஒரு கூட்டம் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம், ஆனா இன்னொரு பெரிய ஒரு கூட்டம் வேற எங்கேயும் இருப்பாங்க. ஏப்பாட்டில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க, ஒக்ஷன்ல இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. இது அல்லாம வேற வேற இடங்கள்ல போற மக்களும் இருக்கிறாங்க. 2001-2 அட்சுகி ஹலால் ஃபுட் நாங்க இருக்கிற நேரம் ஒருத்தர் வந்து சொன்னாரு, இஸ்லாமிய நாட்டை சேர்ந்தொருத்தர் சொன்னாரு, அங்குள்ள ஒருத்தர் சொன்னார், இந்த மக்களுடைய பரக்கத்தினாலதான் இன்னைக்கு எங்களோட சாட்டர்டே இன்னைக்கு பள்ளிவாசல்ல கழியுது. இல்லாட்டி நாங்க, அவர் சொன்ன செய்தி அவரே சொல்ல, நாங்கெல்லாம் அட்சுகி ஹொனட்சுகி ஸ்டேஷன்லையும் டிஸ்கோலையும் பப்புகளையும் எங்கள் நேரங்கள் கழிஞ்சு கொண்டிருந்துச்சு. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த மக்களுடைய பரக்கத்தினால எங்கள் நேரங்கள் பள்ளிவாசல கழியுது. பள்ளிவாசலுக்கு வரோம், இரவுல பயான கேட்கிறோம், சாப்பிட்றோம், தங்குறோம். அன்றைக்கு இரவு பாதுகாக்கப்படுது. இல்லாட்டி எங்கள் நேரம் எங்கேயோ செலவழிக்கப்பட்டு கொண்டிருந்துச்சு. அப்ப எங்க நேரம் செலவழிக்க வேணும் அங்க செலவழிக்காட்டு அல்லாஹ் தஆலா செலவழிக்க கூடாத இடங்கள நேரத்தையும் காலத்தையும் காசு பணத்தை எல்லாம் செலவழிக்க வைப்பான். அப்ப காரூன் காசி ஜகாத் கொஞ்சம் தான் கொடுக்க வேண்டிய தயாராகல. இப்ப அவன் அந்த விபச்சாரி ஒரு பெண்ணை தயாரிச்சான், எல்லா மக்களும் ஒன்று சேர்த்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், நபி உங்களுக்கு வேற வேற என்னென்ன கட்டளைகள் விலக்கல்கள் வந்திருக்கு அதெல்லாம் நீங்க மக்களுக்கு சொன்னா நன்றாக இருக்குமே. இவங்க பார்த்தா நல்ல விஷயம் தானே. இவை எல்லா பனி இஸ்ராயேல் ஒன்று சேர்த்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயான் செஞ்சாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்று சொன்னாங்க. இதெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று களவு, விபச்சாரம், பொய் சொல்றது, புறம் பேசுறது இதெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. விபச்சாரத்தை பற்றி சொன்ன உடனே, விபச்சாரம் செய்யறவங்க திருமணம் முடிச்சிருந்தால் அவங்க கல் அடிச்சு கொல்லப்பட வேண்டும், ரஜம். இது வெறும் ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்தில் மட்டுமல்ல, தௌராத்திலும் இந்த விஷயம் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து இந்த சட்டம் தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் 2 யஹூதிகளை கொண்டு வந்தாங்க. ஒரு ஆணும் பெண்ணு திருமணம் முடிச்சவங்க விபச்சாரம் செஞ்சிருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இவங்களுக்கு தீர்ப்பு வழங்குங்க. ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வாழ்ந்த ஜிம்மி காஃபிர்கள், யஹூதிகள், அவங்க சொன்னாங்க, உங்களோட வேதம் படியே நீங்க தீர்ப்பு சொல்லுங்களேன். எங்களோட வேதத்துல கசையடிதான் அடிக்கும்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னீங்க, போய் சொல்றீங்க. உங்களோட வேதத்துல இருக்கு, தௌராத்துல திருமணம் முடிச்சவன் விபச்சாரம் செய்தால் அந்த ஆணையும் பெண்ணையும் கல்லடிச்சு கொள்ள வேண்டும், 2 பேரும் திருமணம் செய்திருந்தால். இல்ல அப்படி ஒன்று இல்லைன்னு சொன்னாங்க. அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க யஹூதி ஃபாதராக இருந்தவர், மார்க் அறிஞராக இருந்தவர், இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அவங்க சொன்னாங்க, யாரும் நிச்சயமா இருக்குது. அந்த சட்டத்தை வாசிக்க சொன்னாங்க.
ஒரு இடத்த கையை வச்சு மறைச்சி கொண்டு வாசிச்சாங்க. சொன்னாங்க இந்த கை விரல் எடுத்து எடுங்க. அந்த இடத்துல அந்த விஷயம் எழுதப்பட்டிருக்கு. திருமணம் முடிச்சு விபச்சாரம் செஞ்சவங்க கல்லடிச்சு கொல்லப்பட வேண்டும். அவ மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த சட்டத்தை சொல்றாங்க. அப்ப அவன் கேட்டான் காரூன், நீங்களுமாண்டு நீங்க விபச்சாரம் செஞ்சாலும் மக்கள் அடிச்சு கொள்ளணும்? அவன் சொன்ன நான் விபச்சாரம் செஞ்சாலும் தான். நீங்க செஞ்சிருக்கிறீங்கன்னு சொன்னான் அவன். துனியாவுடைய முஹப்பத் ஒரு மனிதனுக்கு வந்துட்டால் சதக்கா கொடுக்கிற ஒரு புறம் இருக்க அமார்க்கத்துடைய கட்டளைகளை புறக்கணிப்பான், அல்லாஹுவை கூட நிந்திப்பான், நபியை கூட பிட்டு கட்ட நிலைமைக்கு வந்துட்டான். இதுதான் மனிதனுடைய துனியாவுடைய நேசம் சகோதரர்களே. ஹுப்பு துன்யா ரஅஸு குல்லி ஹஃபியா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க துனியாவுடைய நேசம் எல்லா பாவத்துக்கும் தலை. நபியை கூட பொய்ப்பிக்கிற அளவுக்கு இட்டு கட்டுற அளவுக்கு மனிதனை இந்த துனியா நேசம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ஆனால் சொன்ன இத்தகு துன்யா வத்தகு நிசா. ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களை பயந்து கொள்ளுங்கள், துனியாவை பயந்து கொள்ளுங்கள். இது ரெண்டும் பயங்கரமான நெஞ்சுகள். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சாங்க. இப்ப இவன் உலகத்துற நேசம் மிகச்சத்தினால ஜகாத் கடமையான அளவு கூட கொடுக்கறதுக்கு தயாரில்லை என்பதனால் இந்த அளவுக்கு அவன் போயிட்டான். இதுதான் துனியாவோட நேசத்துடைய தன்மை. மனிதனுக்கு அந்த தன்மை வந்துட்டுண்டா எனக்கு இந்த துனியாவை யார் கொடுத்தாண்ட உணர்வே இருக்காது, யார் தந்தனை நினைவிருக்காது. காரூனுக்கு ஒன்றுமில்லாத பிச்சைக்காரனா இருந்தவன் அல்லாஹு தஆலா அவனுக்கு இவ்வளவு பெரிய சொத்தை கொடுத்த நேரம் அவன் சொன்னாங்க, அவன் சொன்ன இன்னமா ஊத்தீதுஹா இல்மி மின் இந்தி, இது என்னுடைய திறமையால நான் அடைஞ்சு கொண்டேன் என்று சொன்னான். அல்லாஹ் ஒன்றும் தரல, நான் என்னுடைய திறமையால் அடைஞ்சு கொண்டது. நான் ஜப்பானுக்கு வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சது, நான் எங்க நாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. தந்தது யார்? அல்லாஹ். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் செஞ்ச முயற்சி இல்ல சகோதரர்களே. அல்லாஹ் முதல் இல்ல, அல்லாஹ் முதலும் கடைசியும் அல்லாஹ் தான். நாங்க போஸ்ட்மேன் மாதிரி நாங்க எங்க குடும்பத்தை முன்னேற்றல சகோதரர்களே. எடை தரகர்கள் தான் நாங்க. அல்லாஹ் தான் தாரான், நாங்க இடையில வாங்கி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம். வீட்டுக்கு முந்தைய மணி ஆர்டர் சிஸ்டம் இருந்துச்சு, இப்ப மிச்சம் குறவு. இப்ப நாங்க இந்தியாவில் ஓதுற காலத்துல மணி ஆர்டர்கள் வரும் பிள்ளைகளுக்கு. போஸ்ட்மேன் குறைஞ்சு தருவார் 200 ரூபா 100 ரூபா, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி மணி ஆர்டர் வரும். மணி ஆர்டர் குரான் தந்தன்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சி மோர் இல்லை, அவனா தந்தான். தந்தது யாரோ, அனுப்பினது யாரோ, அனுப்பியது உம்மா அல்ல வாப்பா அல்ல சகோதரன். இவன் இடைத்தரகன் தான், இடையில குரான் தந்திருக்கேன் அவ்வளவுதான். அதே மாதிரி தான் நாங்க சகோதரர்களே, இடையில தரகர்களாக இருக்கிற நாங்க இல்லாட்டி எல்லாம் இன்னொருத்தரை கொண்டு செய்விப்பான். இதே மாதிரி எங்களோட தொழில், இந்த தொழில் இல்லாட்டெல்லாம் இன்னொரு தொழிலை கொண்டு எங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான். இங்கு இல்லாட்டெல்லாம் வேறொரு திறனுக்குள்ள ரிஸ்க் தருவான். இன்றைக்கு இந்த நம்பிக்கையில் ஏற்பட்ட பலகீனத்தினால இன்றைக்கு மனிதன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறான். தொழுகையை கலாவாக்குறான், தீனுடைய காரியங்களை புறக்கணிக்கிறான், பள்ளிவாசலுக்கு வார சிரமம். ஏன்? ஜப்பனீஸ் சச்சோ கோவப்பட்டுடுவார். தொழுகைக்கு நேரம் கேட்டா கேட்டா ஜும்மாக்கு நேரம் கேட்டா வேலையை விட்டு தூக்கிடுவான் என்ற பயம். யாரையும் வேலையை விட்டு நீக்கவோ சேர்க்கவோ முடியாத சகோதரர். முயற்சி செய்யலாம், சேர்க்கிறது விளக்குறது அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, இடைவெளி நிரப்பிக்கொள்ளுங்க. பின்னால் இடம் இல்லாமல் இருக்கு, முன்னுக்கு வாங்க சார், முன்னுக்கு வாங்க, அசைங்க கொஞ்சம், முன்னுக்கு வாங்க, எந்த செலவுமாக முன்னுக்கு வாங்க. மசூத் முன்னுக்கு வாங்க, இடமைக்கு வாங்க வாங்க, பின்னால் வாரங்களுக்கு இடம் கொடுங்க. அப்ப அல்லாஹு தான் தந்தான், நான் இடைத்தரகர்கள் தான். இப்ப காரூனுக்கு அல்லாஹ் சொல்றான், இவன் சொல்லான் என்னுடைய இல்மால் என்னுடைய திறமையால அடைஞ்சு கொண்டு. அல்லாஹ் சொல்றான் உன்னுடைய திறமையால நாங்க தந்தோம், நாங்க கொடுத்திருக்கிறோம். இந்த அவன் என்னால் அடைஞ்சு கொண்டது என்னுடைய முயற்சியால நடந்தது என்ற மமதை வந்துட்டது. இப்ப அல்லாஹுடைய கட்டளையில புறக்கணிக்க தொடங்கினான். இது அல்லாஹ் தந்த பிச்சை என்று யார் விளங்குறாங்களோ அவங்க ஒரு நாளும் தந்த இறைவனை மறக்க மாட்டார்கள். அல்லாஹ் தந்தானா? அப்ப அல்லாஹ் கேட்கிறானா? தந்த அல்லாஹ்க்கு நான் இதையும் கொடுக்கிறேன். எல்லா விஷயத்திலும் நான் காசு பணம் மட்டுமல்ல. ஒரு குழந்தை மௌத்தாகினாலும் இந்த உணர்வு வரணும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களோட குழந்தை மௌத்தாயிடுச்சு. அப்ப அந்த நேரம்
அபு சலமா ரதியல்லாஹு வாராங்க, அபு தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு, உம்மு சலமா இல்ல, உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன். அபு தல்ஹா ரதியல்லாஹு வாராங்க, குழந்தை சுகமில்லாமல் இருந்துச்சு, வீட்டுட்டு போகிற நேரம் கேட்டாங்க, பிள்ளை எப்படி இருக்கு, சுகமில்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. இப்போ கணவன் மாலையில் திரும்பி வராங்க, புள்ள மௌத்தாயிட்டுது, இரவு வாராங்க. இப்போ இவங்க என்ன செய்றாங்க, குழந்தைய அப்படியே கஃபன் செஞ்சு பாட்டு கஃபன் செஞ்சு அப்படியே போத்தி வச்சுட்டாங்க. கணவன்கிட்ட செய்தியை சொல்லலை, புள்ள மௌத்தாகிட்டது என்று. என்ற கவலையோட எந்த நிலைமையில வாரான்னு தெரியாது. எங்கட பெண்களுக்கும் சஹாபா பெண்மணிக்கும் வித்தியாசமாக தான். எங்கட பெண்கள் வர தேவையில்ல, டெலிஃபோனில் செய்தி போயிடும். டெலிஃபோன் இல்லாத காலம்னா வீட்டுக்கு வந்தோடனே போட்டு அடைச்சாச்சு. பசியோட வாராரை சாப்பிடட்டுமே அந்த உணர்வு ஒன்று இருக்காது. அந்த சஹாபா கிட்ட அந்த தன்மை இருந்துச்சு. பொறுமை இருந்ததின் காரணமாக பொறுமையை கொண்டு தொலை கொண்டு உதவி தேடும்படி சொல்லப்பட்டதை அது தன்மை அவர்கள் இருந்ததினால் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க என்ன செய்யறாங்க, பொறுமையாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு கணவன் கேட்டாங்க, எப்படி சொன்னா, மகள் உள்ள நிம்மதியா தூங்கி கொண்டிருக்கு, சாதாரண விஷயமில்ல சகோதரர். எங்களோட வாழ்க்கையில வந்தா விளங்கும், எங்களோட பிள்ளைக்கு நடந்தா விளங்கும். அந்த பெண்மணி எவ்வளவு உன்னதமான முறையில் நடந்து கொண்டாங்க. நிம்மதியா தூங்கி கொண்டிருக்குன்னு சொன்னாங்க. உண்மையில நிம்மதியான தூக்கம் தான். உலகத்தில சிரமங்களிலிருந்து அந்த குழந்தை விடுதலை பெற்று போயிருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க. பிறகு அன்றைக்கு இரவு உறவு கொண்டாங்க. காலையில அவங்க மனைவி கேட்கிறாங்க அழகான விதத்துல, ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு அமானிதம் கொஞ்சம் காசு தந்து வச்சுக்கிறார், அமானிதத்தை தந்துட்டு அவர் திருப்பி கேட்டா கொடுக்கணுமா இல்லையா? கட்டாயம் கொடுக்கணும். கொடுக்காம இருக்கேமா? இயலாது சொன்னாங்க. பொறுமையா இருங்க, இஸ்பிர் வஹ்தசிப், பொறுமையா இருங்க, நன்மையை நாடிக்கொள்ளுங்க. எங்களோட மகள் எல்லாம் திருப்பி எடுத்துட்டான், தந்தல்வா திருப்பி எடுத்துட்டான். அவங்க கோவப்பட்டாங்க. அந்த சஹாபி என்ன இரவு உறவு கொண்டதெல்லாம் வச்சு அவங்க கோவம் வந்துச்சு. நீ இது எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டு உறவு கொண்டா என்னோட ரசூலாட்ட போய் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு துஆ செஞ்சாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இந்த இரவுல நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்களா, அதனுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சாலிஹா நல்ல குழந்தையை தருவான்னு சொன்னாங்க. இது எல்லா சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தந்தான் என்ற உணர்வு வந்தா, எடுக்கும் பொழுது அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்ற உணர்வு வரும். ஒரு நல்ல அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சம்பந்தமாக சொல்லப்படுது. அவங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து சொல்றாங்க, ஹதரத் உங்களோட ஷிப் வியாபார கப்பல் வந்து கொண்டிருந்தது, கடல்ல மூழ்கிட்டது. அவங்க இப்படி பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. ஷிப் மூழ்கிறது சாதாரண விஷயம் அல்ல, முழு இன்வெஸ்ட்மெண்ட், முழு சம்பாத்தியம், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு இன்னொருத்தர் வந்து சொன்னாரு, இல்ல உங்களோட ஷிப் மூழ்கல, அது பாதுகாக்கப்பட்டது, வேற யாருடைய ஷிப் தான் மூழ்கிச்சுது. அப்பவும் கீழே பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. இவ மக்கள் கேட்டாங்க, என்ன ஹதரத் நேரத்தோட ஷிப் மூழ்கிச்சுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க, ஷிப் மூழ்கல காப்பாற்றப்பட்டது வந்து கொண்டிருக்குன்னு சொன்னா நீங்க சொல்றீங்க பெரிய புயல் அடிச்சது, ஷிப் மூழ்கிற மாதிரி இருந்துச்சு, மூழ்கல்ல பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னோன்னே அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்க. சொன்னாங்க, எப்போ முதல் மனிதர் வந்து என்கிட்ட சொன்னார் உங்களை ஷிப் மூழ்கிச்சுண்டு, என்னுடைய உள்ளத்தை பார்த்தேன், எனக்கு உள்ளத்து நிலம் அமைதியா இருந்துச்சு, அல்லாஹ் தந்தான் நல்லா எடுத்துக்கொண்டான். என் உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு வித்தியாசமோ கவலையோ வரல, அதனால அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன். அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துல துனியால நேசத்தை நுழைக்கல் என்பதற்காக. 2வது ஷிப் அலியல்ல பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னோன்னே பெருசா எனக்கு சந்தோஷம் வரல. இவ்வளவு பெரிய ஷிப் ஒன்று அழியா பாதுகாக்கப்பட்ட பெரிய சந்தோஷம் இல்லை. ஏன்? அல்லாஹ் தந்தான் எடுக்க பார்த்தான், திரும்ப அல்லாஹ் தந்திரான். இதற்காக நீ பெருமைப்படவோ பெருசா சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தன்மை எங்கள்கிட்ட எல்லாட்டும் வரணும் சகோதரர்களே. ஒரு ஆக்ஷன் ஒரு வாகனம் மிஸ் ஆகிட்டது. ஒரு வாகனம் நாங்கள் அடிச்ச விலை ஒரு தாள் தான் குறைய அடிச்சிருந்தோம், இன்னொரு தாள் அடிச்சிருந்தா கிடைச்சிருக்கு 30-40 நாள் போகும், கிடைக்கல, வருந்த தேவையில்லை. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஒரு நாளும் கிடைக்காம போகாது, உங்களுக்கு கிடைக்காது ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்காது. இதுதான் யக்கீன். இந்த நம்பிக்கை ரிஸ்க் விஷயத்துல வந்துட்டால் யாரும் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, யாரும் ரிஸ்க்குக்காண்டு சண்டை பிடிக்க மாட்டாங்க. எனக்கு வர வேண்டிய வாகனத்தை அவன் எடுத்தான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தான் அவனுக்கு வர வேண்டிய வாகனத்தை எடுக்க முயற்சி செஞ்சிருக்கிறீங்க. உண்மையில குற்றவாளி நீங்க தான், அவர் அல்ல. அவரோடு சண்டை பிடிக்கிறீங்க.
அவர் வாங்க போய் அவருக்கு கிடைக்கிற இந்த ரிஸ்கை நீங்க பறிக்க பார்த்துருக்கிறீங்க. உண்மையாதான். இவர் சண்டை பிடிக்கிறாரு, எனக்கு வர வேண்டிய வாகனத்தை அவன் எடுத்தானா? இல்ல சகோதரர், அவனுக்கு போக வேண்டிய வாகனத்தை நீங்க எடுக்க பார்த்திருக்கிறீங்க. இதை உணர்ந்தால், இதை விளங்கின, எதுக்கு சண்டை, எதுக்கு பிரச்சனை, எதுக்கு பள்ளிக்கு கேஸ் வரணும், எதுக்கு நியாய சபை உண்டு, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? தேவையில்லை, தேவையில்லாத விஷயம் உண்டு. அதனால சகோதர பெரியார்களே, இந்த நம்பிக்கை வரணும். துனியார நேசம் வந்துட்டா இதெல்லாம் இல்லாமல் ஆகும். இப்ப காரூனுக்கு வந்துச்சு, அதனால அவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக கேஸ கொண்டு வந்தான், விபச்சாரியை தயாரிச்சு வந்தான். நீங்க விபச்சாரம் செஞ்சாலும் அவ கல்லடிக்கத்தான் வேணும். அது நீங்க செஞ்சிக்கிறீங்க. நவுது பில்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். எங்க இந்த பொம்பளை சொல்றா, அந்த பொம்பளை முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, என்ன நான் அவனோட விபச்சாரம் செஞ்சேன்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜலாலி, பயங்கரமா கோபம் வரக்கூடிய நபி. பார்த்தோன்னே அவன் நடுங்க தொடங்கிட்டார். இல்ல இல்ல அதற்கு நான் சொல்லி, இவன் தான் காசு கொடுத்து என்ன தயார்படுத்தினான், உங்களுக்கு எதிர எட்டு கட்டும்படி சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் வந்துச்சு. எவ்வளவு பெரிய அபாண்டம், எல்லா மக்களுக்கு முன்னாடி இவங்க இமேஜ் அப்செட் ஆக்கினானே. அப்ப சமுதாயத்தின் நம்பிக்கை எப்படி எல்லாம் இந்த நபி மீது வரப்போகுது. ஒன்னு அல்லாட்ட அனுமதி கேட்டாங்க, எல்லாம் அனுமதி கொடுத்தான். பூமியை பிடிக்கும்படி ஏவினாங்க. பூமி பிடிக்க தொடங்குற சொன்னா, பாருங்க மூசாவை என்ன மூழ்கடிச்சு சொத்தெடுக்க போறான். அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்தான். மூசா சொன்னாங்க, சொத்தையும் சேர்த்து பூமியில மூழ்க சொல்லி. இன்று வரைக்கும் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அவனையும் அவனுடைய வீட்டை, அவனுடைய சொத்துக்களையும் சேர்த்து பூமியில புதைக்க செஞ்சோம். இன்றைக்கு சொல்றாங்க, ஈஜிப்டுடைய பகுதியில அங்கதான் அந்த ஊருடைய எல்லா கொமிகளும் வந்து கொட்டப்பட்டு கொண்டிருக்குது. அவனுக்கு மேலால, அவனுடைய சொத்துக்களுக்கு மேலால உள்ள குப்பைகள் ஊத்தைகள் எல்லாம் கொட்டப்பட்டு கொண்டே இருக்குது. அல்லாஹ் பெரிய கேவலத்தை கொடுத்தான். அவன் கடைசி வரைக்கும் மூசா என்னை காப்பாத்துங்க, என்ன மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னிக்கல. அல்லாஹ் சொன்னான், மூசா உங்கள்கிட்ட எவ்வளவு கெஞ்சினான், என்னைட்ட ஒரு தடவை யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிட்டு சொல்லியிருந்தா நான் மன்னிச்சிருப்பேன். அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையாளன், அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளாளன். இவ்வளோ பெரிய பாவியை கூட நான் மன்னிக்க தயார் நல்லா சொல்கிறான். ஆனா சகோதர பெரியார்களே, துனியார நேசம் வந்துட்டா மனிதன் அல்லாஹ் மறந்துடுவான். யாரு தந்தன்னு தெரியாது. நான் சொன்னேன், சாலபாவுடைய சம்பவத்தை சொல்லிட்டு வந்தேன். சாலபா மறுத்துட்டார், குர்ஆனுடைய ஆயத்தை மறுக்கிறார். எனக்கு கொடுக்க முடியான்னு சொன்னாரு. அல்லாஹ் ஆயத்திறக்கினான். அவங்க சொன்னாங்க, எப்படி இந்த ஆயத்துடைய கருத்து, எங்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய ஃபضலிலிருந்து தந்தா நாங்க இவ்வாறு நாங்க சதக்கா செய்வோம், இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு சொன்னாங்க. நாங்க கொடுத்ததுக்கு பிறகு அவரை நிராகரிச்சுட்டாங்க, அதை மறுத்துட்டாங்க. நிஃபாக் அவங்களுடைய உள்ளங்களை மிகைச்சிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இப்ப இந்த ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல ஓதி காட்டினாங்க. சாலபாவுடைய விஷயத்தில் இந்த ஆயத்து இறங்கி இருக்கு. சாலபாவுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் உடனே இந்த ஆயத்தை செய்தியை கொண்டு போய் சாலபாட்ட சொன்னார். உனக்கு நாசமாக சாலபா, உனக்கு எதிராக ஆயத்து இறங்கி இருக்கு. இப்ப அவருக்கு உணர்வு வந்துச்சு. தன்னுடைய ஆட்டு மந்தையில் எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு வாராரு. மதீனாவுக்கு தூரத்துக்கு போயிட்டார். அவர் மதீனாவுக்கு வாரத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டார். அப்ப ரசூலா இல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு தான் சொன்னாங்க, ரசூலுல்லாவே ஏற்றுக்கொள்ளாத, இல்ல நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலையும் வந்தார், அவங்களும் எடுக்கல. அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல வஃபாத் ஆயிட்டார், இஸ்லாத்தில் இல்லாம. எவ்வளவு பெரிய நஷ்டம் சகோதரர்களே. பள்ளி புறாவாக இருந்தவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டார். துனியாவோட நேசம் மனிதனுக்கு வந்துட்டா இதுதான் நிலைமை. அதனால நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்டா, சில அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா துனியாவெல்லாம் கொடுக்காம இருக்கிறான், அது அவர்களுக்கு நலவுதான். அது ஏழைகள் அல்லாஹ் வைக்கிறான், ஏழையாக இருக்கிறவர்களுக்கு நலவுதான். சிலரை பணக்காரனாக வைக்கிறான், அவனுக்கு பணக்காரனா இருக்கிற நலவு. ஏழையை கொடுத்தா காதல் ஃபக்ர யகுன குஃப்ரான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏழ்மை இருக்கிற மனிதனை குஃபுர்ல கொண்டு போய் சேர்த்துடும். அதனால ஏழையா வச்சிருக்கிறான், பணக்காரனா வச்சிருக்கிறான், இது நலவுதான். பணக்காரனாகிட்ட சில நேரத்தில் இப்ப காரூனுக்கு நடந்த மாதிரி சாலபாக்கு நடந்த மாதிரி வரும். சிலவங்களை சில அடியார்கள் நான் ஆரோக்கியமா வச்சிருக்கிறேன், ஏன் அவர்கள் ஆரோக்கியம் வந்தால் தான் அவர்களுக்கு நலவு. சிலவர்கள் நோயாளிகளை வைத்திருக்கிறேன், அவர்கள் நோயோடு இருக்கிறதான் அவர்களுக்கு நலவு. ஆரோக்கியத்தை கொடுத்தா வேற மாதிரி பயன்படுத்துவாங்க. சொல்லுவாங்களே, குதிரைக்கு கொம்பு கொடுக்காதது நலவுதான்.
அல்லாஹு தாலா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்கிறாங்க, அது அவருக்கு நலவுதான். இதே மாதிரி தான் நான் சொன்னேன், குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்க நலவு சிலவர்களுக்கு, சிலவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது நலவுதான். அப்ப அல்லாஹு தாலா யாரை எந்த நிலைமையில வைத்திருக்கிறான் அந்த நலவாக கருத வேண்டும். இதுதான் ரிதா பில் கதர். ரிதா பில் கதர், அல்லாஹ் தந்ததை பொருந்திக் கொள்றது. அல்லாஹ் இந்த நிலைமையில என்ன வச்சிருக்கிறானோ அது எனக்கு நல்லவுன்னு நினைக்கிறது. பேராசை பெரும் நஷ்டம். எப்ப பேராசை வருகிறதோ கிடைக்காதோ அடைய ஆசைப்படுகிறான், இப்பதான் மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறத் தொடங்குகிறான். இருக்கக்கூடிய நிலைமையில பொருந்தி கொண்டவன் சொல்லுவாங்க ஹதீஸ்ல கருத்துவே, யாரை அல்லாஹ் தந்த குறைந்த ரிஸ்கை கொண்டு பொருந்திக் கொள்கிறானோ அல்லாஹ் அவனுடைய குறைந்த அமல்களை கொண்டு அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். யார் அல்லாஹ் தந்த குறைந்த ரிஸ்கை பொருந்திக் கொள்ள மாட்டான், அவனுடைய குறைந்த அமல்கள் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள மாட்டான். அதனால் அல்லாஹ் எனக்கு தந்தது எனக்கு போதும், அல்லாஹ் எனக்கு இதைத்தான் பொருந்திக் கொண்டிருக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ். எனவே குழந்தை பாக்கியம் அல்லாஹ் தந்திருக்கிறானா அல்ஹம்துலில்லாஹ், தரலையா அல்ஹம்துலில்லாஹ். நான் சொன்ன ஆரம்பத்துல குழந்தை பாக்கியம் என்பது எங்கட திறமை கிடையாது, இது அல்லாஹ்வுடைய கிஃப்ட். யஹபு லிமன் யஷாஉ இனாஃபா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூரா. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு பெண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கிறான், சிலருக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கிறான். இதே ஜப்பான் ஒரு சகோதரர் இருக்கிறார், அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியத்தை அறியறதுக்காக வேண்டி இந்தியாவுக்கு போய் டெஸ்ட் டியூப் அங்கே ஆரம்பிச்சு இங்கெல்லாம் போயிருக்கு. டெஸ்ட் டியூபுக்காக வேண்டி அதன் மூலமா குழந்தை உருவாக்கி கிட்டத்தட்ட 500 தாள் செலவழிச்சார். 500 தாள், ஆனால் குழந்தை கிடைக்கல. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு பிள்ளைகள் எல்லாம் தந்திருக்கிறான் என்றால் ஒவ்வொரு குழந்தைகளும் 500 தாளை விட 500 மானை விட பெருமதி மிக்கவர்கள். நாங்கள் உணரணும் சகோதரர்களே, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியத்தெல்லாம் எங்களை தந்திருக்கிறான். அவர்களை அடித்து உதைக்க வல்ல, அவர்களை சாலிஹான குழந்தைகளாக வளர்க்க வேண்டும், அன்பாக வளர்க்க வேண்டும், முறையாக வளர்க்க வேண்டும். எனவே அதுக்கு முன்னாடி நான் தொடங்கினது, அல்லாஹு தாலா உடைய படைப்பு தான் அனைத்தும், அல்லாஹ் தந்ததான் அனைத்தும். அல்லாஹ் படைத்ததை இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க, அல்லாஹ் ஏற்கனவே படைச்சிட்டாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மஹ்லூகாத்துகள், அல்லாஹ்வுடைய கிரியேஷன். அதனாலதான் படைப்பினம் என்று இருந்தால் அதை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். நிச்சயமா படைப்பினம் ஒன்று வந்துட்டா, கிரியேஷன் ஒன்று வந்தா கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கணும், இல்லாம கிரியேஷன் ஒன்று கிடையாது. அப்ப படைத்தது யாரு? ஒருத்தர் ஒரு பைபிளை வச்சு படிச்சு கொண்டிருந்தார். அப்ப ஒரு மத வேதம் அது இன்னொரு சயின்டிஸ்ட் ஒன்று வந்தாரு. வந்தவர் பார்த்துட்டு சொன்னார், என்ன மடத்தனம் இது, எந்த யுகத்துல நாங்க இருக்கிறோம் தெரியுமா, இது விஞ்ஞான யுகம், இவ்வளவு முன்னேறின காலம். இப்ப போய் ரிலிஜனும் மதமும் இந்த புக்குகளும் குர்ஆனும் ஹதீஸும் இந்த பைபிளும் இதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறது? அவர் சொன்னார், என்ன காலம் வந்தாலும் படைப்பு கடவுள் ஒத்தன் இருக்கத்தான் செய்யறான், படைத்தொன்னத்தின் இருக்கிறான். அதே எப்படி நம்புற? அப்படி ஒண்ணு கிடையாது, இதெல்லாம் மடத்தனம், நீங்க எல்லாம் பின்தங்கி இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. அப்ப நீங்க யாருன்னு கேட்டா இந்த சயின்டிஸ்ட் பேரை சொன்னாரு. சரி, பெரிய கழிவா சொன்னாரு. சரி, நீங்க எவ்வளவு சொல்லிட்டீங்க, ஏன்ட விசிட்டிங் கார்டும் இருக்கு, அதை என்ன நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணுமே சொல்லிட்டு அவர் கொடுத்தாரு. கொடுத்தா பார்த்தா தாமஸ் ஆல்வா எடிசன். யாரோட இவர் பேசினாரோ அந்த பைபிளை வச்சு கொண்டிருந்தார் தாமஸ் ஆல்வா எடிசன். அவரும் ஒரு சயின்டிஸ்ட். அவர் ஆச்சரியப்பட்டார். அதுக்கப்புறம் சொன்னாரு, நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன், உங்கள்கிட்ட வரணும். சரி, நீங்கள் வாங்க, என்ன லேபுக்கு வாங்க, சந்திப்போம். அவர் வந்தார். வந்து அவர் லேபில் ஒரு புதிய இயந்திரம் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தார். ஒரு கோல் அமைப்புகளை அந்த பல்ப் தயாரிக்க இதுக்கு ஒரு அமைப்பில் தயாரிச்சிருந்தார். இது ஆச்சரியமாக இருந்தது. சொன்னார், புதினமாக இருக்கவே யார் தயாரித்தது? அவர் சொன்னார், ஒருத்தரும் தயாரிக்கல. நான் அந்த கதவை வந்து திறந்து பார்த்து இந்த லேபில் உள்ளே பார்த்து இந்த மெஷின் அப்படியே இருக்கு. அதுதான் ஜோக் அடிக்காதீங்க, இது எப்படி சும்மா வரும் இந்த மெஷின், யாராவது தயாரிச்சிருக்கோம்? இல்லை, சும்மா நான் ரூமை தான் திறந்து பார்த்தா ரூமுக்குள்ள இருந்துச்சு. நான் சீரியஸாக கேட்குறேன், சொல்லுங்க யார் செஞ்சேன்னு சொன்னார். அவர் சொன்னார், இந்த வாரு இந்த சின்ன ஒரு மெஷினை தானாக நான் வந்தேன்னு சொன்ன உனக்கு நம்பலாம். இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் எப்படி தானாக வந்துச்சு? இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ பெரிய பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், இதெல்லாம் படைக்க இல்லாம எப்படி உருவாகிச்சதுன்னு கேட்டாங்க. அதனால அவர் படைப்பினம் ஒன்று இருக்கு, அதை படைத்தவன் ஒன்று இருக்கிறான். ஆனா இன்னைக்கு மக்களுடைய சிந்தனைகளுடைய வித்தியாசத்தின் காரணமாக ஒவ்வொருத்தரும் எதையோ தேர்ந்தெடுத்து கொண்டு போறாங்க. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ்
அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கிருபை. இன்றைக்கு இஸ்லாம் உயர்ந்து கொண்டே போகுது. அல் இஸ்லாம் யஅலு வலா யுலா அலை. இஸ்லாம் உயர்ந்தே தீரும், அதை எதுவும் மிகைக்க முடியாது. இன்னைக்கு இஸ்லாம் பரவிட்டு வருது. அதனால இன்னைக்கு பொறாமை ஏற்பட்டதன் காரணமாக இஸ்லாத்துக்கு எதிராக யஹூதிகள், நஸ்ரானிகள், புத்தர்கள், இந்துக்கள் கிளம்பிட்டாங்க. ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அந்த யஹூதிகள் அஷத்துன் நாஸ் அதாவத்தன் லில்லதீன ஆமனு. இந்த யஹூதிகள் இருக்கிறாங்களே, இவங்க ஈமான் கொண்ட மக்களுக்கு மிகப்பெரிய விரோதிகள். ஏன்? ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம். பொறாமையின் காரணமாக. கடைசி நபி எங்கள்கிட்ட வரல, இவங்களுடைய மார்க்கம் உயர்ந்தது என்ற பொறாமையின் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு. இன்றைக்கு யஹூதி, நசரானி, புத்தர்கள், இந்துக்கள் கூடிக்கொண்டு போகுது. ஆனா இஸ்லாம் உயர்ந்தே தீரும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் வேட்டிக்கான்ல இருந்து கொண்டு இன்றைக்கு நியூஸ் வருதுன்னா, இன்றைக்கு முஸ்லீம்கள் இஸ்லாமிய மார்க்கம், இதுக்கு முன்னாடி கிறிஸ்டியனிட்டி, கத்தோலிக், ரோமன் கத்தோலிக் தான் கூடுதலாக இருந்துச்சு. இன்றைக்கு இஸ்லாம் தான் நம்பர் 1, அதுக்கு பிறகு ரோமன் கத்தோலிக். கிறிஸ்தவம் இருக்கு, ஆனால் கிறிஸ்தவத்தில் நிறைய குரூப்புகள் நிறைய பிரிஞ்சிருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு அவங்களே தனித்தனி மார்க்க மாதிரி கிறிஸ்டியனிட்டி. அப்போ இன்றைக்கு ஃபர்ஸ்ட் இஸ்லாம், அதுக்கு பிறகு கிறிஸ்டியனிட்டியில் ரோமன் கத்தோலிக், அதுக்கு பிறகு வேற இதுகள். இஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ் உயர்ந்துட்டு வருது. ஆனால் சோதனைகள் வரத்தான் செய்யும். உயர்வை நோக்கி போறவங்களுக்கு சோதனைகள் வரும். அடுத்தது இன்னும் பல காரணங்கள் இருக்குது. இப்போ முஸ்லீம்களுடைய மமதைகள், முஸ்லீம்களுடைய தவறுகள், பாவமான காரியங்கள், இதில் அல்லாஹ் உணர்வாக்குறதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா சோதனைகள் அனுப்பி கொண்டிருப்பான். அல்லாஹ் பக்கம் எங்களை திசைகளை திருப்புறதுக்காக வேண்டி. எனவே உயர்ந்து கொண்டு போகக்கூடிய இஸ்லாத்தை, இது எங்களால் உயரல்ல, எங்களோட முயற்சியால் அல்ல, மாறாக அல்லாஹு தஆலா பாதுகாத்து உயர்த்து கொண்டு வரான். எங்களால் ஒரு பங்களிப்பை நாங்கள் செய்யணும். நாங்கள் எங்களால் என்ன செய்யணும்? முதலாவது நாங்கள் ஒவ்வொருத்தரும் உண்மையான முஸ்லீம்களாக ஆகணும், உண்மையான முஸ்லீம்களாக மாறணும். எங்களோட வாழ்க்கையில இஸ்லாத்தை கொண்டு வர வேண்டும். இஸ்லாமியர்களாக நாங்கள் வாழணும். வெறும் இஸ்லாம் என்ற பெயர் இல்லாம செயல்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்தோம்டா இன்னும் இஸ்லாம் உயர்ந்து கொண்டே போகும். இஸ்லாமிய தன்மைகளை காட்டணும். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்த நேரம் பொறுமையாக இருக்கும்படி ஜமியத்துல் உலமா வழிகாட்டினாங்க. தொழுகை கொண்டு உதவி தேடும்படி சொன்னாங்க, குனூத் ஓதும்படி சொன்னாங்க. இன்றைக்கு சில முஸ்லீம்களுக்கு இந்த விஷயம் விளங்கல்ல, ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமான மக்கள் விளங்கினாங்க, ஒன்றுபட்டாங்க, பொறுமையாக இருந்தாங்க. இன்றைக்கு எல்லா எதிர்ப்புகளும் முஸ்லீம்களுக்கு சாதகமாக வந்து கொண்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா சாதகமாக ஆக்குவான், முஸ்லீம்கள் இஸ்திகாமத்தாக இருந்தால். எனவே எங்களோட தன்மைகள், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகள், எங்களோட தன்மைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். முஸ்லீம்கள் நாங்கள் ஜப்பானில் இருக்கிறோம், இன்றைக்கு ஜப்பானில் ஒரு பிரச்சனையும் இல்லை நினைக்கக்கூடாது. ஸ்ரீலங்காவில் தானே பிரச்சனை, மியான்மரில் தானே பிரச்சனை, அல்லது பலஸ்தீனில் தானே பிரச்சனை நினைக்கக்கூடாது. முஸ்லீம்கள், ஸ்ரீலங்காவுடைய முஸ்லீம்கள் இதை நினச்சி கொண்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கு எங்களோட நாட்டுக்கு இந்த தீ பற்றி கொண்டிருக்கு. இன்றைக்கு வீடுகள் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு கொண்டிருக்கின்றால் அதை அணைக்க முயற்சி செய்யாட்டி இன்றைக்கு 10வது வீட்டில் எரியக்கூடிய நெருப்பு நாளைக்கு 9வது வீடு, 8வது வீடு, 7வது வீடு, 6வது வீடு, கடைசி எங்களோட வீடு சேர்ந்து எரிஞ்சிடும். இப்போ இந்த தீயை எரிக்கணும் என்றால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இதை அணைக்க முயற்சி செய்யணும். எங்களோட இன்றைக்கு ஜப்பானில் நாங்கள் பாதுகாப்பு இருக்கிறோம்னு நினைக்கக்கூடாது. அல்லாஹ் நானா இதே பிரச்சனை இங்கேயும் வரலாம். இதுவும் ஒரு பௌத்த நாடு. ஒவ்வொரு நாட்டிலையும் அல்லாஹ் கொண்டு வருவான். இந்த நிலைமை சீராக வேண்டும். அல்லாஹு தஆலா பாதுகாப்பு நிலைமை உண்டாக்கணும் என்றால் எங்களை நாங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் தன்னை தானே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும், தன்னில் இருக்கக்கூடிய குறைகளை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளை அல்லாஹ் மாற்ற மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே எங்களோட வாழ்க்கையில நலவுகளை கொண்டு வர வேண்டும். அதற்காண்டி ஒரு முயற்சி செய்யணும். கால நேரங்களை குறித்து பாடுபடும் தயாராகும் இன்ஷா அல்லாஹ். அவசரமா சொல்லுங்க, ஒரு 4 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு யார் தயார்? இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மாதம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இது நேரம் போதாது, சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஈமான படிக்கிறண்டா ஈமானுடைய பாதையில வெளியாகத்தான் படிக்கணும். பயான்கள் ஞாபகப்படுத்துறது தான். கால நேரங்களை கொடுத்து வெளியாகினா தான் படிக்க முடியும். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஈமான் ரொம்ப சீப்பும் இல்லை, முயற்சி செய்யாம அடையிறதுக்கு. தீன் இருக்குதே, முயற்சி செஞ்சா தான் கிடைக்கும். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். முயற்சி தேவை. தயாராகும். 4 மாசத்துல ரொம்ப சிறிய காலம். இன்னைக்கு ஜப்பானுக்கு வந்து 4 மாசத்துல யாருக்கு வீடு கட்டியலண்டா ஒருத்தருக்கு, எல்லாரும் சொல்லுவாங்க ஒருத்தருக்கு மேலாண்டு. அப்ப சொர்க்கத்துல மாளிகை 4 மாசத்துல ஏழுமா? ஏழாதான். அது ஒரு ஆரம்ப படியாது. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். துனியா நல்லா வழங்குது, லேசா வழங்குது. பெரிய பயான் ஒன்று தேவை துனியாவோட விஷயத்துக்கு. மார்க் விஷயத்துக்கு எவ்வளோ பயான் செஞ்சாலும் விளங்குது இல்லை சகோதரர்களே. விளங்குறதுக்கு தான் கால நேரங்களை கொடுத்து வெளியாகணும், போகணும். போனால் தான் விளங்கும். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். யார் தயார்?
அவசரமா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் சொல்லார். இந்த ஹார்ட் அட்டாக் இருக்குது, இது பயங்கரமான நோய். இதை விட்டு இது வந்துச்சு பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே அறிகுறிகள் தெரியுது. இது வந்தால் நீங்கள் மௌத்தாகிடுவீங்க, இவ்வளோ பெரிய ஆபத்து எல்லாம் நீங்கள் சொல்ல சரிதான் சரிதான். அவர் சொல்ல இதுக்கு நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க, செக்கப் பண்ணுங்க, இதுக்குள்ள மருத்துவம் செய்யுங்கண்டு. நீங்கள் சொல்ல சரிதான் சரிதான் இருக்கிறார். இவர் விஷயத்தை கேட்டிக்கிறார், விலங்கல்ல. விலங்கின என்ன செய்வார்? போவார் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவார், மருத்துவம் செய்வார். இல்லை எனக்கு கம்பெனி பிஸி, வேலை டைம் சரியான கஷ்டம், குடும்பத்தை பார்க்கணும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்னா இவர் இன்னும் விஷயத்தை விலங்கல்ல. விலங்கின ஒரு சார் டைம் எடுப்பார். அதே மாதிரி தான் சகோதரர் நாங்கள் எல்லாரும் விலங்கலை நாங்கள் கேட்குறோம் தான், விலங்கல்ல. விலங்கினா கால நேரங்கள் எடுத்துட்டு வெளியாகும். தீனுடைய தேவையை பற்றி விளங்கணும்னா நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகணும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க அவசரமா 40 நாளைக்கு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நோம்புல நாங்கள் ரெடி ஆகிக்கிறோம், நோம்புக்கு முன்னாடி ஜமாத்தின் வெளியாகும், அதுக்கு முந்தி போகிறவங்கன்னு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அவசரமா பேரை எழுதினத்து பிறகு உட்காருங்க. ஷாக்கிர், ஜசீல், மஜாஹிர், ரியாஸ், இஃப்லான், சஜ்ஜத் நானா, ரியாஸ் பாய், கொஞ்சம் இருங்க இன்ஷா அல்லாஹ். பினாஸ், ரம்ஜீன் பாய், முனஃபின் பாய், சல்மான். வேற யார் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. எல்லாருக்கும் தேவை ஈமான், எல்லாருக்கும் தேவை தீன், எல்லாருக்கும் தேவை. முயற்சி இல்லாமல் தீன் கிடைக்காது. முயற்சியோட தான் எல்லாம் தீனை கொடுக்குறான். முயற்சிக்கு பிறகு கிடைச்சா தான் அதனுடைய பெருமதியும் இருக்கு. முயற்சி இல்லாமல் கிடைச்சா பெருமதி இருக்காது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுக்கும் சும்மா கிடைச்ச காசுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதே மாதிரி முயற்சி செய்கிற அடையிற தீனுக்கும் குடும்பம் தீன்தாரிகளின் அடிப்படையில் கிடைச்ச தீனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். கஷ்டப்படுத்தி சம்பாதிச்ச தீனா இருந்தால் ஜப்பானுக்கோ அமெரிக்காக்கோ ஆஸ்திரேலியாக்கோ யூகேக்கோ எங்கே போனாலும் அவர் தீனோடு இருப்பார். வாப்பா தீன்தாரி உம்மா தீன்தாரிண்டா கொஞ்சம் வந்துட்டு போகிற ஜுப்பாயும் காணும், தொப்பியும் காணும், தாடியும் காணும். ஏன்? இவர் கஷ்டப்பட்டு அடையல, இவர் முயற்சி செஞ்சு அடையல. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். விளங்குறது கஷ்டம் தான் சோதரை, போய் பார்ப்போம். 40 நாளைக்கு சொல்லுங்க, அல்லாஹ் உதவி செய்வான். முயற்சி செய்வோம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நாங்கள் இன்னும் விளங்கல. எப்போ விளங்குற சகோதரர்? மௌத்துக்கு பிறகா? மௌத்துடைய நேரத்தில் எல்லாரும் விளங்குவோம், ஆனால் பிரயோஜனம் கிடையாது. திரும்பி ஒரு அவகாசம் ஒன்று கிடைக்காது. எவ்வளோ ஆயத்துக்கள் எல்லாம் குரானில் சொல்லியிருக்கிறாங்க. மௌத்துக்கு முந்தி விளங்கணும். ஹைர் இன்ஷா அல்லாஹ். 3ஆம் வாரம் எங்கள் ஜமாத் இருக்கு. வாரக்கிழமை இல்லையா? 3ஆம் வாரத்துக்கு கேட்பேன். 3ஆம் வாரத்துக்கு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். யார் தயார்? எழுமுங்க. போன காலமாக ஒரு 10-12 பேர் 3ஆம் வாரம் போனாங்க. 4ஆம் வாரம் 23 பேர், 35-36 பேர் தான் போயிருக்கிறோம். போன 5 மாதம் அவ்வளோதான். ஆனால் எங்களுடைய கம்யூனிட்டியை பார்த்தா 360 அல்ல, கிட்டத்தட்ட 600 பேர் 500 பேருக்கிட்ட இருக்கிறோம். அப்போ 10% கூட கிடையாது. கொஞ்சம் இருங்க. எல்லாருக்கும் தேவை சகோதரர். உறுதியாக நியத்திச்சு பேரை கொடுங்க, அல்லாஹ் உதவி செய்வார். இது என்னுடைய தீன், அதுக்கு முயற்சி செய்யறேன்னு நியத்து வைங்க, அல்லாஹ் லேசாக்குவான். என்ன பிரச்சனை